இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இருக்கும்போது, "டீய பார்த்துக்கங்க" அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொன்னாங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ, "டீய பார்த்துக்கங்க" அப்படின்னாங்க. சரி நானும் போய் டீய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தேன். ஆஃப் பண்ணிட்டும் வந்துட்டேன். ஸோ, இந்த சினாரியோல நான் ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சேன். பிளர்ரான ஒரு கொஸ்டின் "டீய பார்த்துக்கங்க" அப்படிங்கிறது. அதில வந்து ஏன் வந்து நான் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்கல, அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ என்னென்னலாம் நடந்திருந்திருக்கலாம்? டீய பார்த்துக்கங்கங்கிற கொஸ்டின்க்குள்ள ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மேபி 2 நிமிஷம் அத வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல சிம்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சு 2 தடவ எடுத்து அத வந்து நல்லா பிளெண்ட் பண்ற அளவுக்கு விடுங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன், அஸ்யூம் பண்ணிட்டு 2 நிமிஷம் பார்த்துட்டு கம்முனு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ மறுபடியும் அவங்க திரும்பி வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, "ஏன் சுகர் எல்லாம் போடலையா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நீங்க தான் சொல்லவே இல்லையே!" அப்படிங்கிற மாரி நம்ம சர்ப்ரைஸா கேட்க ஆரம்பிப்போம். இந்த இஷ்யூ இது ஒரு சினாரியோவா வச்சுக்கங்க இந்த ஸ்டோரிய. இதே இதுதான் நம்ம ஆஃபீஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம ஸ்டாஃப்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். "சரி இந்த அக்கவுண்ட்ஸ் இது என்னன்னு இப்படி எழுதிருங்க" அப்படிங்கிறோம். அப்ப ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மனாச்சும் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அதனால வீட்ல கேட்போம். எப்படி பார்த்துக்கணுன்ட்டு. ஸ்டாஃப் ஆல்வேஸ் தே அஸ்யூம் தட் ஆஹா நம்ம அப்படி சொன்னோம்னா, உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னு நினச்சுக்குவாங்களோன்ட்டு, அவங்க அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. ஓகே இப்படிதான் சார் வந்து பார்த்துக்க சொன்னார் போல இருக்குது. அப்படிங்கிற மாரி நினச்சுட்டு அவங்க ஒரு விதமா அத பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் நாம வந்து கேட்போம். "ஏன் இந்த வேலை இப்படி இருந்துச்சு? நான் இப்படி தானே நினச்சேன்" அப்படிம்போம். இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங்கு? நாம ஒண்ணு கிளாரிட்டியா சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல அவங்க கேட்டிருந்திருக்கலாம். சார் எப்படி எக்ஸாக்ட்டா பண்றது? அப்படிங்கிறது. ஸோ, இதுதான் சினாரியோ. நெறைய ஆஃபீஸஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணிட்டு, அந்த ஃபயர் ஃபைட்டிங்லயே இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம டீட்டெயில்டா சொல்றது இல்ல. அவங்களும் டீட்டெயில்ஸ் புரியல சார் அப்படின்னு கேட்கறதும் இல்ல. ஸோ, மேபி நம்ம சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொரு வேலையும் அழுத்தம் திருத்தமா, டீட்டெயில்டா இருக்கும். தேங்க் யூ.